முதல்ல வந்து ஒரு ஹிருதய கமல கோலத்தோடு ஆரம்பிக்கலாம். இது ரொம்ப ஈஸி போடுறது. ஒரு 5 டாட்ஸ் வச்சுக்கணும். 4 பக்கமும் ஒரு 5 டாட்ஸ் வச்சுட்டு மிடில்லையும் ஒரு 5 டாட்ஸ் வச்சுக்கணும். ஈஸியாக போட்டுடலாம் இந்த கோலம். இந்த மாதிரி வச்சுக்கணும். இதில் வந்து ஆர்டர் வந்து 1 3 5 2 4 திருப்பி 1 3 5 2 4 இந்த மாதிரி தொடர்ந்து போட்டுட்டு வந்தால் இந்த ஹிருதய கமலம் வந்துடும். இது ஐஸ்வர்ய கோலம்னு சொல்லுவாங்க, ஹிருதய கமலம் கோலம்னு சொல்லுவாங்க. வெள்ளிக்கிழமைகளில் சுவாமி முன்னாடி இந்த கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு பூ வச்சு வழிபடலாம். இது வந்து அஷ்டலட்சுமி கோலம்னு சொல்லுவாங்க, மகாலட்சுமி கோலம்னு சொல்லுவாங்க. இது வந்து 7 புள்ளி ஃபஸ்ட்டு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் சந்து புள்ளின்னு சொல்லுவாங்க. 1 இன்க்ரீஸ் பண்ணி 8 புள்ளி வச்சுக்கணும். அப்புறம் திருப்பியும் 7 6 3 இந்த பக்கம் 1 விட்டுட்டு அந்த பக்கம் 1 விட்டுட்டு 3 அதே மாதிரி மேலேயும் வச்சுக்கணும். நடுவில் 7 இருக்கும், மேலே 8 கீழே 8 அதுக்கப்புறம் 7 6 3 அந்த மாதிரி. இப்போ வந்து இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இப்போ வந்து என்ன பண்ணணும்னா இந்த 6 7 8 இதெல்லாம் கோடு போட்டுக்கணும். அதே மாதிரி இந்த பக்கமும் 6 7 8 இந்த மாதிரி போட்டுக்கணும். இப்போ இது இந்த கோடை ஜாயின் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கே பேட்டர்ன் வந்துடும். இந்த 6ஐயும் சேர்க்கணும், அதுக்கப்புறம் அந்த 7 அதுக்கப்புறம் இந்த 8 இந்த 3த்துலேருந்து சேர்க்கணும். அதே மாதிரி இந்த பக்கமும் 6 7 8 அப்புறம் எல்லாத்தையுமே நீங்கள் அப்படி அப்படியே சேர்க்க வேண்டியதான். ரொம்ப ஈஸி தான். பார்க்குறதுக்கு தான் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரி தெரியும். பட் புள்ளி வச்சுட்டு நீங்கள் கோடு போட்டிங்கன்னாக்கா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த ஹிருதய கமல கோலம், இந்த அஷ்டலட்சுமி கோலம் எல்லாமே வந்து நம்ம பூஜை அறையில் ஒரு மனையில் போட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு பூ வச்சு வைக்கலாம். அதே அளவு புள்ளி வச்சுக்கணும். 7 8 8 அந்த மாதிரி. ஆனால் இது வந்து கொஞ்சம் வேறு மாதிரி போட போகிறோம். இந்த 6 6 சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து இந்த 4 சேர்த்துக்கணும். இப்போ வந்து ஒரு உடுக்க ஷேப்புக்கு வரும். அதே மாதிரி எல்லா 6ஐயும் ஆப்போசிட் 6 அந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கணும். 4 4 6 அதே மாதிரி இந்த பக்கமும் வந்து 6 4 4 4 4 6 எல்லாமே வந்து இந்த ஒரு உடுக்கு ஷேப்புக்கு இருக்கும். அதுக்கப்புறம் மீதி இருக்கிறத அப்படியே ஜாயின் பண்ண வேண்டியது தான். இதுவும் ரொம்ப ஈஸி. எந்த மாதிரி வேணாலும் போடலாம். இதில் வந்து நடுவில் ஸ்டார் வரும், அதில் ஸ்டார் வராது. தினமுமே பூஜை அறையில் இந்த கோலங்களை போட்டு மகாலட்சுமி அருள் பெறலாம்.